ஹலோ ஹாய், என்ன பண்றீங்க? பூஃபு ஃபூஃபு செய்ய போறீங்களா? ஃபர்ஸ்ட் டைம். கேரளால ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட் பூஃபு. ஓஹோ, இப்போ அதை நீங்க ட்ரை பண்ண போறீங்களா? இது கட் பண்ணிட்டு கழுவிடாமா, அதனால இப்போ ட்ரை பண்ண போறோம். அதை வாவ், சூப்பர். நல்லா இருக்குமா? ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பீஸா கட் பண்ணிக்கின்னு மேல் தோலெல்லாம் முதல்ல எடுத்துடணும். எடுத்துட்டு மொத்தம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எவ்வளோ வரும் இது? எவ்வளோ வரும்? ஒரு கைப்பிடி வருமா? தெரியல, இதுதான் ஃபர்ஸ்ட். அதான் ஒரு பால் கோவா போல. நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்களோ இல்லையோ, நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். பார்க்க ரொம்ப நாள் ஆசை. யூடியூப்ல ஃபேஸ்புக்லாம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க இதை வச்சுட்டு. நல்லா இருக்குன்னு நிறைய பேர் ரிவ்யூ வர சொல்லியிருக்காங்க. அதனால ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? அதான் முடிஞ்சிச்சு. லாஸ்ட் பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணணும். கட் பண்ணணுமா? கழுவிடுங்க ஃபர்ஸ்ட். எப்படி இருக்கு பாரு. கழுவிட்டு பீஸா போட்டு அது கழுவிக்கலாம். சரி சரி, போதும் போதும். அரைக்கணும்ல, சின்ன சின்னதாவே போடுங்க. ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்கு. எங்கே வெட்டினீங்க? எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்கு. நேத்தெல்லாம் எங்கள் அம்மா அசிங்கமாக திட்டினாங்க, அது முடி வெட்டு வந்துக்கிறேன். கத்தி கொஞ்சம் ஷார்ப் இல்லை, சின்ன சின்னதாக போடுங்க. சரி, ஃபுல்லாக வெட்டிட்டோம். பாய். இது எவ்வளோ வாங்கியிருக்குன்னா 1 கிலோ கிழங்கு. 1 கிலோவா? சரி, 1 கிலோ வந்து எவ்வளோ ஃபூஃபு வருதுன்ட்டு பார்க்கலாம். நல்லா வரலன்னா என்ன திட்டக்கூடாது. லெட்ஸ் ட்ரை. அவ்வளோதான். சரி, ஓகே. சரி, நீங்கள் கட் பண்ணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்புறம் எப்படி செய்யறதுன்னு தெரியாது, ஓகேங்களா? நானே யூடியூப்பில் பார்த்து தான் செய்கிறேன். பட் இருந்தாலும் நீங்களும் பாருங்கள். முடிச்சிட்டிங்களா? இது போல் பொடிசாக கட் பண்ணி நல்லா கழுவணும். தோல் வேஸ்ட். எத்தனை டைம் கழுவணும்? 2 டைம்ஸ். 2 டைம்ஸ். ஓகே. நல்லா சுத்தமாக கழுவிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கணும். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கா. ஓகே, இதை வந்து ட்ரை பண்ணிடலாம். அங்கேயும் தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வரேன். இது போல் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துங்க. ஓகேவா? ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஓகே, இப்போ வந்து மிக்சியில் போட்டு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு வாழைப்பழம் போட்டுக்கலாம். ஓகேவா? சாஃப்டாக இருக்கிறதுக்காக வாழைப்பழம். தண்ணி எவ்வளோ சேர்க்கணும்? லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஓகே, இந்த பதத்துக்கு வரணும். சூப்பர் சூப்பர். வாழைப்பழம் ஒரு தடவை தான் போடணும். லாஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்து.
பரவாயில்ல இவ்வளோ வந்திருக்க. ஆனால் சொன்ன இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும் போல. ரெடியா? நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஃபைனா அரைச்சிக்கணும். நல்லா சாப்பிட்டா இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு என் பையனுக்காக வாங்க. ஓகே சஷித்துக்கு அப்படியே இதையும் வாங்கிட்டு வந்தோம். சரி இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. சரி ஓகே பாத்திரம் மாற்றிடலாம். அந்த பாத்திரம் பத்தாது. முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். முதல்ல சிலிண்டர் ஆன் பண்ணிக்கலாம். சிலிண்டர் ஆஃப்ல இருக்கு. ஓகே நல்லா சூடாக இருக்கும். தனியாக இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் சூடாகிடுச்சுன்னா வலிச்சுக்கும். இப்போ என்ன கான்செப்ட்னா ஒரு வாழைப்பழம் போட்டு ஃபுல்லாக பையனாக அரைச்சி எடுத்துக்கணுமா. இப்போ வந்து அப்படியே டேரெக்டாக வானலில் போட்டு இப்போ நம்ம வந்து இது கிண்டிகிட்டே இருக்கணும். அதுதான் கிண்டிகிட்டே இருக்கிறது தான் வேலையே. கைவிடாமல் கிண்டணுமா? இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோவில் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியில் ஊற்றக்கூடாதா? தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. கைவிடாமல் எவ்வளோ நேரம் கிண்டணும்? ஒரு 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ்லாம் இல்லை. இது வந்து நல்லா கெட்டியாக ஆகிற வரைக்கும் கிண்டிக்கினே இருக்கணும். கண்ணில் வர அடிக்குது. பொறுமையாக பண்ணுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. நான் இமேஜ் ஒன்று காமிக்கிறேன். அது போல் அந்த பதம் வர வரையும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டதை மட்டும் விட்டுருவே கூடாது. கலர் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நிஷா நல்லா இதை கிண்டிகிட்டே இருக்கணும். போயிட்டு கறி வாங்கிட்டு நிஷாவேன்றீங்க. ஏன்னா இதுக்கு ஒரு நல்ல சைடிஷ் வேணும்ல. ஆமாம், அதுக்கு சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, மீன் கிரேவி இதெல்லாம் நல்லா இருக்கும். அடி பிடிக்காம கலாருன்னா நான் போயிட்டு கறி வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே, நான் வந்து குளிக்கல, அதனால நான் வீட்டுக்குள்ள வரலன்னு சொல்லிட்டு அதனால அத்தை வந்து கிண்டிட்டு இருக்காங்க. பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அத்தைக்கு. எல்லாருக்கும் தான். ஓகே, நான் போய் கறி வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ட்ரெஸ் போட்டாரு. சரி போயிட்டாங்க. பாய். நாமளும் அப்புறம் பார்க்கலாம். ஊத்துனப்ப தண்ணியா இருந்தது, இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் கெட்டியாயிடுது. கலரும் சேஞ்ச் ஆகுது. முடியலையா அத்தை? பரவாயில்ல, ரொம்ப கெட்டியா வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கலர் வரணும்ல. கை ரொம்ப வலிக்கும். நேரம் பதத்துக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோவில் பார்த்தேன். இப்போ வந்து சுடு தண்ணி கொஞ்சம் காய வச்சு இதில் ஊற்ற சொன்னாங்க. அதனால கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கோம். ஊற்று ஊற்று ஊற்று. எனக்கு கிண்டவே முடியல. நானும் கொஞ்ச நேரம் கிண்டிட்டு இருந்தேன். ரொம்ப கையெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது. பைக் சத்தம் கேட்குது. வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எஸ், ரெடி ஆயிடுச்சா பாருங்க, உங்களுக்கு தான் தெரியும். பக்கா ஃபுல் ரெடி. தண்ணி சுடுதண்ணி ஊற்றி இப்போ தான் நாங்கள் ரெடி பண்ணோம். உனக்கு தெரியாது. ரொம்ப நாள் ஆசை. ரொம்ப நாள் ஆசை. என்னடா கிச்சன் இப்படி வச்சிருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. எல்லார் வீட்லயும் இப்படிதான் இருக்கும். நாங்க வீடியோக்காகலாம் அப்படி பண்ண மாட்டோம். எங்க வீட்டுல எப்பவுமே இருக்கிறது இப்படிதான் இருக்கும். ஓகே, ஃபூஃபு ரெடி. எஸ் மம்மி, அந்த கறியை அரிஞ்சிருங்க மம்மி. செய்யலாம் இரு, முதல்ல இது ரெடி ஆகட்டும். அவ்வளோதாங்க, இதுதாங்க பதம். வந்துச்சு. ஓகே, மனசு திருப்தி ஆயிடுச்சா? இப்படிதான் இருக்கணும் பதம். நல்லா பார்த்து நல்லா கிண்டனாங்க. 2-3 பேர் மாற்றி 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 கிண்டினே இருக்கணும். நான் கிண்டினேன், அத்தை கிண்டுனாங்க, நீ கிண்டுற. உன்னை யாரு? சஷித் தான் இருக்கான், அவன் மட்டும்தான் வேலை. ஓகே, ஃபூஃபு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் கிரேவி வச்சுட்டு
எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே பாய். பாய் பாய். சீக்கிரம் டைம் ஆகுது. பூப்பு வேற ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் நீயே லேட் பண்ணிட்டேன்னா அப்புறம் எப்போ சாப்பிடுறது? நீங்களே சொல்லுங்க. பொறுமையாக தான் செய்ய முடியும். அது செஞ்சோம், குழந்தைக்கு சாப்பாடு செஞ்சு விட்டேன். ஸோ அதோட இருக்கிறேன். ஓகே ஓகே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் செய்ய முடியும். மிஸ்ஸா வைக்கிற சிக்கன் குழம்பு பயங்கரமாக இருக்கும். ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், அது தனியாக வீடியோ போட்டுக்கலாம். ஓகேவா? ப்ராமிஸாக நல்லா தாங்க இருக்கும். வேணுமெண்டே சொல்கிறேன். டைம் ஆகுது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் நிஷா. பசிக்குது பயங்கரமாக. ஒரு half an hour ரெடி ஆகிடும். ஏன்னா 2:30 ஆயிடுச்சு டைம். பூவும் கறி குழம்பும் ரெடியாக எடுத்துனாலும் பிளேட்டில் போட்டு முன்னாடி வைப்பேன். சரியா? ஓகே சரி ஃபாஸ்ட். உப்பு, மஞ்சத்தூள், கறி மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கணும். கொஞ்சம் கசப்பு தரும். கலாரிக்கலாம். மிளகாத்தூள் பச்சை வாசனை போகணும்ல, அதனால நான் எந்த தண்ணி ஊற்றலை. போட்ட கறியோட சரி. இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். கறி வந்து லைட்டாக வெந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆவிலே தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இதுலேயே வந்து தண்ணி இருக்குதுன்னா நான் இப்போதைக்கு 1.5 சொம்பு சேர்த்துக்கிறேன். 1.5. இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சில பேர் வந்து இது போல் கால் வந்து குழம்புக்கு போட மாட்டீங்க. ஏன்னா இது வந்து இப்படி ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்ட்ரா கேட்டு 4 கால் வாங்கி வந்துக்கிறாரு எனக்கோசரம். இப்போ வந்து உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். அது வந்து ஏதாச்சும் கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம். போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒரு கொதி வரும். அந்த கொதி வந்த பிறகு தான் நம்ம வந்து இந்த சிக்கன் மசாலாவை போட போகிறோம். ஏன்னா சிக்கன் மசாலா வந்து இப்போ சேர்த்தோம்னா அந்த வாசனை வந்து வராது. அதனால் அப்புறம் தான் சேர்க்க போகிறோம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உப்பு கம்மி, உப்பு போட்டு சேர்க்கணும். காரம் கொஞ்சம் கம்மி, அதனால தான். இப்போ செக் பண்ணிக்கலாம். கொதி வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஆவி பறக்க. இன்னும் நல்லா கொதிக்கணும். கொதி வந்து லைட்டாக கொஞ்சம் நல்லா கிரேவி போல ஆகணும். ஏன்னா நான் வந்து மசாலா வந்து போட்டேன். இவர் வந்து வெளியே போயிட்டாரு. அதனால சரி வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மசாலா போட்டு இப்போதான் இது முன்னாடி போட்டேன். அதுதான் இன்னும் ஒரு கொதி வந்ததுன்னாக்கா ஆஃப் பண்ணிட்டு பூஃபு ரெடி ரெடியாக இருக்கு. ஓகே கைஸ், எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து வீடியோ எடுக்கலாம் தான் பிளான் பண்ணோம். ஒரே வீடியோவில் போட்டுலான்னு. ஏன்னா இதுவே கொஞ்சம் பெரிய வீடியோவாக வந்துச்சு. அவங்க ரொம்ப நேரம் எல்லாரும் உட்காந்து பார்க்க முடியாதுல்ல. எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால வந்து சாப்பிட்ற வீடியோ மட்டும் தனியாக போடுறோம். இப்போ வந்து மேக்கிங் வீடியோ மட்டும் பார்த்துக்குங்க. ஓகேவா? நாளைக்கு வந்து உங்களுக்கு செகண்ட் பார்ட் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். எஸ் ஓகே சூப்பர். ஓகே பாய். பார்ட் 2 கண்டிப்பாக பாருங்கள் மறக்காம. பாய்.